ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேகா. இன்னைக்கு அரசியல் வானத்துல ஒரு புது மேகம் தெரியுது. ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் நம்ம தளபதி விஜய் கிட்ட நேரடியா பேசி தனிச்சு நின்னு ஜெயிக்கிறது கஷ்டம், கூட்டணியோட வான்னு சொன்னதா பாஜக நிர்வாகி KS ராதாகிருஷ்ணன் ஒரு பெரிய குண்ட தூட்டி போட்டிருக்காரு. இதோ அந்த 7 அதிரடி ரகசியங்கள். 1. ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் நடிகர் விஜய் கிட்ட நேரடியா பேசி NDA கூட்டணிக்கு வர சொல்லி அழுத்தம் கொடுத்ததா பாஜகவோட KS ராதாகிருஷ்ணன் இப்போ ஓப்பனா சொல்லிருக்காரு. 2. திருப்பதி மாநாட்டுல எவ்வளவோ கூட்டம் வந்தும் என் அண்ணன் சிரஞ்சீவியால ஜெயிக்க முடியல, நானும் தோத்து போனேன், ஆனா கூட்டணியால தான் இப்போ நான் துணை முதல்வர்னு பவன் கல்யாண் தன்னோட அனுபவத்தை சொல்லிருக்காரு. 3. விஜய் கிட்ட இருக்கிற சில மோசமான சக்திகள் தான் அவரை பாஜக அல்லது அதிமுக கூட சேர விடாம தடுத்துட்டு இருக்காங்கன்னு ஒரு ஷாக்கிங் மேட்டரையும் ராதாகிருஷ்ணன் உடைச்சிருக்காரு. 4. திமுகவை அரசியல் நீக்கம் செய்யணும்னா விஜயும் பாஜகவும் ஒன்னா இணையணுங்கிறது தான் டெல்லியோட மாஸ்டர் பிளான் போல தெரியுது. 5. தனிச்சு களமிறங்கிறதா சொல்லி ரசிகர்களை ஏமாத்தாம கூட்டணிக்கு வந்து துணை முதல்வர் பதவியை பிடிச்சு கட்சியை தக்க வச்சுக்கோங்கன்னு பவன் கல்யாண் அட்வைஸ் பண்ணிருக்காரு. 6. எடப்பாடி பழனிசாமி அண்ணனும் சில அதிமுக மாவட்ட செயலாளர்களும் விஜய் கூட்டணிக்கு வருவாருன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. 7. இப்போதைக்கு விஜய் எந்த தெளிவான முடிவும் எடுக்கலனாலும் காலம் மாறும், காட்சிகள் மாறும்னு KS ராதாகிருஷ்ணன் ஒரு பெரிய சஸ்பென்ஸை வச்சு முடிச்சிருக்காரு பாஸ். இந்த அரசியல் மூவ் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது. சினிமாவோட பவர் மட்டும் அரசியல்ல ஜெயிக்க போதாது, சரியான நேரத்துல சரியான கூட்டணிகளோட கைகோக்குற சாணக்கியத்தனம் தான் சிம்மாசனத்துல உட்கார வைக்கும். ஃபில்ம்ஸ். பவன் கல்யாண் சொன்ன இந்த சாணக்கியத்தனத்தை பார்க்கும்போது 2017ல நம்ம தளபதி விஜய் மெர்சல் படத்துல சொன்ன அந்த ஒரு மாஸ் டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்க எது வேணாலும் பிளான் பண்ணுங்க, ஆனா நான் எப்போ களத்துல இறங்கணும், யாரு கூட நிக்கணும்னு எனக்கு தெரியும். பவன் கல்யாண் அண்ணன் சொன்ன அட்வைஸ தளபதி ஏத்துக்குவாரா இல்ல தனி ஒருவனா நிப்பாரான்னு பொறுத்திருந்து பாப்போம் பாஸ். விஜய் துணை முதல்வர் பதவியை நோக்கி போவாரா இல்ல தனித்து போட்டியிட்டு முதல்வராக முயற்சி செய்வாரா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் சூடான அரசியல் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேகா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.